அடுத்த நாள் அமைச்சராக்காம ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆக்கினா பரவாயில்லையா? அமைச்சரா இருந்தாலும் இல்லாட்டியும் 30,000 கோடியை மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. இவங்க கேரளாவுடைய உடை அணிஞ்சிட்டு வந்தது தப்பு. உண்மையான பாரம்பரிய உடைய இவங்க அணிஞ்சிருக்கணும்னா வயநாட்டுல இருந்து வந்ததுனால ஹிஜாப் அணிந்துதான் வந்திருக்கணும். பொதுவாக அந்த மாதிரியான குடும்பங்கள்லயே பெண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு வெளி வீட்டுக்கு போக போறவர் அல்லது வெளி வீட்டுல இருந்து வந்தவர். சாகர வரைக்கும் அவ்வளவுதான். அவருடைய கணவன் இறந்துட்டா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை மகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அங்க வராது. அதனாலதான் மேனகா காந்தி வெளியில இருந்தாங்க, சஞ்சய் காந்தி இருந்திருக்காரு. பிரியங்கா காந்தி வெளி வீட்டுக்கு போன பெண், அதனாலதான் கொண்டே வரல. வேற வழியே இல்லாம போச்சு. எதுக்கு சும்மா அதானின்னு பேசிட்டு இருக்கீங்க? நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு அண்ணாமலை திரும்பி வந்துட்டாருன்னு உடனே அவன் உங்களுக்கு உதறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் உள்ள அனுப்பாம விட மாட்டாரு. சும்மா அந்த கதை கேட்டுட்டு போக மாட்டாரு. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி உங்க நேயர்களோட பேசுறது. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. கூட்டணி கணக்குகள், அண்ணாமலை வருகை, முதல்வர் பதிலாக இருக்கட்டும், டங்ஸ்டனுக்காக முதல்வர் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீர்னு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி நீங்க நாங்க ஜாமீன் கொடுத்த மறுநாள் நீங்க பதவி ஏத்துக்க முடியும்? நீங்க அந்த பதவியில இருந்தீங்கன்னா, அமைச்சரா இருந்தீங்கன்னா சாட்சியை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கேக்குறாங்க. சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா உச்சநீதிமன்றமே ஜாமீன் வழங்கியிருக்க வேண்டாமே? அதுதான் ஆக்சுவலா ஜாமீன் வழங்கியிருக்க வேண்டாம். இன்னொன்னு, அடுத்த நாள் அமைச்சராக்காம ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆக்கினா பரவாயில்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ஜாமீன் கேட்டதனுடைய நோக்கமே அமைச்சராக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அவர் ஜாமீன் கேட்காம மனு போட்டு கொண்டு இருந்ததே எதுக்காக அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி பிரதமரா வந்துட்டாருன்னா எல்லா இடி கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு, அத்தனை பணக்காரங்களையும் காப்பாத்திடுவாரு, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு 2-3 மாசமாவது அந்த 8,500 கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இல்லைன்னா கொடுக்காம போட்டோம், நம்ம 1000 ரூபாய்க்கு இன்னொரு தள்ளுறோம், அவர் எங்க இருந்து 8,500 கொடுக்க போறாரு, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு அந்த ஜெயில் டேர்ம் அதாவது 3000 பக்க குற்றப்பத்திரிகைங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே தயாராகி விட்டது. அதுக்கப்புறம் அவர் மனு போட்டு நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தாரு. கடைசியில இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காரணம் என்னவோ அதைத்தான் இன்னைக்கு நீதிமன்றம் கேக்குது. நீ எதுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க? காரணம், நான் அமைச்சராக இருந்துட்டு சிறையில இருந்தா இங்க இருந்துகிட்டே நான் மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அமைச்சர் இதெல்லாம் நியாயமா இருக்க முடியும். வேற எதுக்கு அவர் அமைச்சரா ராஜினாமா பண்றாரு? அமைச்சரா இருந்தாலும் இல்லாட்டியும் 30,000 கோடியை மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆடிட்டராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு 30,000 கோடியை கரெக்டா வாங்கி பொறுப்பா கணக்கு கொடுத்து யாரும் திருடாம பார்த்துக்கிட்டு அதை சட்டபூர்வமா உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிகள் எல்லாம் தேடி பிடிச்சு அவ்வளவு பெரிய விஞ்ஞான அறிவாளி நம்ம செந்தில் பாலாஜி ஐயா. அவர் வெளில வந்த உடனே நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கியதுக்கு கூட ஒரு பொருட்டா எடுத்திருந்திருக்கூடாது. இன்னைக்கு வெளியில விட்டீங்கன்னா அவர் அமைச்சரா தான் ஆவார், வேற என்ன ஆவாரு? ஆனா அந்த தியாகின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க பாருங்க. அதாவது திமுகவின் மானம் காப்பதற்காக இன்னொரு 7 பேர் உள்ள போயிருக்கணும், நல்ல வேலையா அப்படிலாம் இல்லாம நீ மட்டும் உள்ள இருந்து எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல கேள்விப்பட்ட நமக்கு இந்த நீதிமன்ற கருத்து ஒரு பெரிய கருத்தா எனக்கு தெரியல. ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது, உங்களுக்கு தெரியும் துறையில இருக்கீங்க, ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுதுன்னா அதைத்தான் அது தீர்ப்பாக கொடுக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் மனு கொடுக்குறாரு, ஐயா இந்த ஆள் அடுத்த நாளே அமைச்சராக்கிட்டாங்க, இது ரொம்ப தப்புங்க ஐயா அப்படிங்கிறாரு. உடனே நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுடுச்சுன்னா இதைத்தான் அது தீர்ப்பா கொடுக்கும்னு நினைக்காதீங்க. திருப்பி எதிர்வாதம் ஒண்ணு வரும், அந்த வாதம் வரும்போது அது திரும்பி கேள்விகளை கேட்கும், கடைசியா தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அந்த தீர்ப்பு எப்ப கொடுக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா என்னுடைய டைரியில என்னுடைய பேத்திக்கு நான் எழுதி வச்சிருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன் காலத்திலயாவது இதெல்லாம் நீ கேட்டு இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு டைரியை வேணா நான் எழுதலாமே ஒழிய எந்த தீர்ப்பை கொடுக்க போகுது? 76 வருடங்களாக இந்தியாவில் 15 அரசியல்வாதிகள் தான் தண்டனைக்கு உட்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதற்கு மேல எதுவும் இல்லை. இப்ப இன்னைக்கு அண்ணாமலை திரும்பி வந்துட்டாருன்னு உடனே அவன் உங்களுக்கு உதறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் உள்ள அனுப்பாம விட மாட்டாரு, சும்மா அந்த கதை கேட்டுட்டு போக மாட்டாரு. அப்போ இந்த செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சராவதை விட
முதலமைச்சர் வந்து இவரை தியாகின்னு சொல்லிட்டு அதை மகாத்மா காந்தியோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளெல்லாம் யூகங்களை கொண்டு வந்ததுதான் வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸா நீங்க விட்டு. சார், நீங்க பேசும்போது உங்க பேத்திக்கு எழுதி ஒழிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீங்க அத சொன்னனால இந்த கேள்வி, வயநாட்டுல பிரியங்கா காந்தியின் வெற்றி, தொடர்ந்து பாராளுமன்றத்துல போகும்போது அவங்க வந்து அந்த கேரளாவினுடைய பாரம்பரிய உடை அணிந்து தன்னை மற்றொரு இந்திரா காந்தியாகவே நினைத்து உருமாறி அங்கு சென்ற விதங்கள், அப்புறம் அவங்க பேசின பதிவுகள், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அவசரமாக பிரியங்கா காந்தியை களம் இறக்குவதன் காரணம் என்ன? வட இந்தியா இவ்வளவு இருக்க இந்த இடத்த சூஸ் பண்ணி ஏன் இறக்கிருக்காங்க? இல்ல ஃபர்ஸ்ட் பிரியங்கா காந்தியை நீங்க இந்திரா காந்தி அம்மாவோட ஒப்பிடக்கூடாது. அதுக்கு காரணம், இவங்க வந்து கேரளாவுடைய உடை அணிஞ்சிட்டு வந்தது தப்பு. உண்மையான பாரம்பரிய உடைய இவங்க அணிஞ்சிருக்கணும்னா வயநாட்டுல இருந்து வந்ததுனால ஹிஜாப் அணிந்துதான் வந்திருக்கணும். அவங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மாவா இருந்தா ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. என்னை தேர்ந்தெடுத்தது 75% மக்கள் தொகை உள்ள ஒரு தொகுதியில இவங்கதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ பாரம்பரிய ரீதியாக நியாயமா சொல்றேன், நான் நியாயமாக சொல்றேன். ஒரு இஸ்லாம் சகோதரர்கள் தான் பிரியங்கா காந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்குதான் நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் பார்த்து எங்க வந்து 10% 40% இஸ்லாத் சகோதரர்கள் வளர்ந்திருக்காங்க, உயர்ந்திருக்காங்க எண்ணிக்கையில அப்படின்னு பார்த்து, ஓ இது கேரளால தான் வந்திருக்காங்க, அப்ப அங்க போனாதான் கரெக்டா வரும்னு கரெக்டா குறி வச்சு, ஒரு வேடன் எப்படி ஒரு முயலை பிடிப்பதற்கு வேலைகள் எல்லாம் செய்வானோ அந்த வேலைகள் எல்லாம் கரெக்டா பண்ணி வயநாட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனா ஆண்டவன் என்ன பண்ணா, அங்க ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தி அங்க வந்து ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தான். அது விதிப்பலன் அப்படின்னு வச்சுப்போம். கொண்டு வந்தான். அங்க உழைத்ததெல்லாம் RSS சகோதரர்கள். அங்க அந்த வேலைகளை அங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க மதம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. மதம்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ஒரு இடத்துல இடர்பாடுன்னா அங்க அவங்க வந்து நிப்பாங்க. உழைச்சதெல்லாம் அவங்க, போஸ்ட் கொடுத்தது மட்டும்தான் நம்மாலு. ஆனா ஓட்ட தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, யார சொல்றீங்க? நம்ம உழைத்ததெல்லாம் இந்தியர்கள், அங்க வந்து வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருந்த இஸ்லாம் சகோதரர்களையும் ஒரு 85% பேர் இந்தியர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க கூட்டமா ஓட்டு போடுவாங்க. கூட்டமா ஓட்டு போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 1000 பேருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்தோ அல்லது அவனுடைய தொழில எந்த இடர்பாடும் இல்லாம பாத்துக்கிட்டோ விட்டுட்டீங்கன்னா, அந்த 1000 பேர் 10,000 1 லட்சம் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களிடம் கரெக்டா கொண்டு போய் சேர்த்து ஓட்டை வாங்கி கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் இங்க நடந்திருக்கு. சோ பாரம்பரிய உடையில் வந்திருக்கணும்னா அவங்க கேரளா உடையில வந்திருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பா அழகா கரெக்டா பர்ஃபெக்டா பண்றதா இருந்ததுன்னா ஹிஜாப் அணிந்து வந்திருக்கணும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரொம்ப இவ்வளவு சீக்கிரமாக பிரியங்காவை இறக்கினாருங்கிறது தப்பு. அந்த குடும்பத்திலேயே, அந்த நேரு குடும்பம்னு இல்லை, பொதுவாக அந்த மாதிரியான குடும்பங்கள்லயே பெண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு வெளி வீட்டுக்கு போக போறவ அல்லது வெளி வீட்டுல இருந்து வந்தவ. சாகர வரைக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு செத்து போனா கூட, இன்னைக்கு சாகரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி கூட அவ வெளி வீட்டு பெண்ணு தான். அவ வந்து நம்ம வீட்டு பெண் இல்லை. அவருடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை மகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அங்க வராது. அதனாலதான் மேனகா காந்தி வெளியில இருந்தாங்க. சஞ்சய் காந்தி இருந்ததுக்கு பிறகு பிரியங்கா காந்தி வெளி வீட்டுக்கு போன பெண். அதனாலதான் கொண்டே வரல. வேற வழியே இல்லாம போச்சு. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கண்ணாடியை பார்த்துட்டு இந்த குரங்கு பொம்மை எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு கேட்ட மாதிரி ராகுல் காந்தியுடைய கண்ணாடியே அவரை பார்த்து கேட்டுருச்சு, ஐயா நீ சரியில்லையா, நீ பிரியங்கா காந்தியை கொண்டு வாங்க. பிரியங்கா காந்தி ரொம்ப கம்போஸ்டா பேசுவாங்க, ரொம்ப அழகா தெளிவா. அவங்க வந்து டைம் பாம் மாதிரி. அவங்க நீங்க இந்த பாம் மாதிரி கிடையாது. அதாவது என்ன சொல்லுவீங்க, காலில் மிதிச்சா டுப்புன்னு கால் எடுத்த உடனே வெடிக்குமே, அந்த கதை கிடையாது. அவங்க பர்ஃபெக்டா கண்ணி வெடி கிடையாது. அவங்க பயங்கர டைம் பாம், பர்ஃபெக்ட். அந்த குடும்பத்துல இருந்து சரியான வாரிசு. இந்திரா காந்திக்கு கரெக்டான வாரிசுன்னு நான் சொல்லுவேன்னா பிரியங்கா காந்தியை தான் சொல்லுவேன். தாமதித்து தான் வந்திருக்காங்க. ஆனா ஒப்புமைப்படுத்தல, அவர்களை நினைவுபடுத்தும் விதமாகன்னு சொன்னேன். ஆனா நீங்க ஒப்புமைப்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேக்குறேன் சார். இல்ல ஒப்புமைப்படுத்த கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இந்திரா காந்தி அம்மாவாக இருந்தா ஹிஜாப் அணிந்து வந்திருப்பாங்க. கேரளா ஆலமரத்தை காட்டியிருக்க மாட்டாங்க, கிளையோ இலையோ காட்டியிருக்க மாட்டாங்க. கரெக்டா புறா கண்ணுல போய் டப்புன்னு அடிக்கக்கூடிய ஆள் இந்திரா காந்தி அம்மா. அந்த வேலையே இவங்க செய்யல. இவங்க கேரளா பாரம்பரிய உடையில வந்ததுங்கிறது கேரளாவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்க ஊதி மூடிட்டு தான் இருக்குது 2-3 தேர்தல். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருந்தா இப்படி வந்திருக்கணும். சும்மா லாஸ்ட் லெக்ல மிஸ் ஆயிடுச்சு.
சார், நம்ம நிறைய இந்த ஹிந்தி கூட்டணி, INDA கூட்டணியை பத்தி நிறைய பேசியிருக்கோம், எக்கச்சக்கமா பேசியிருக்கோம். அதுலயும் குறிப்பாக அந்த கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கிற அந்த ரேஷியோஸ், அது அவங்க அணுகிற விதம், இந்த வயநாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ஒத்துமை ஆயிடுறாங்க. ஆனா வயநாட்டுல 2 பேரும் எதிரெதிரா நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சரே குற்றம் சொல்றாரு, பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே பேச்சு சுதந்திரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் மார்க்கா இருக்கும் நேரத்துல ஒரு முதலமைச்சர் INDA கூட்டணியில் இருந்து கொண்டே அதனுடைய தலைவராக பார்க்கப்படுகிற காங்கிரஸை விமர்சிக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு விவசாயி இந்த வருடம் இந்த போகத்துக்கு வந்து நான் என்ன போடணும், எதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிற மாதிரி. அது அந்த பருவநிலைக்கு, அந்த மண்ணின் தன்மைக்கு, மார்க்கெட்டிங் சந்தையின் விலைக்கு ஏத்த மாதிரி கையில இருக்கக்கூடிய பணத்துக்கு, இந்த 4 விஷயத்தை வச்சு ஒரு விவசாயி வந்து முடிவெடுக்கிறான். நான் வந்து இது போட போறேன், நான் வந்து அதை விதைக்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற மாதிரி தான் ஒரு தேர்தல் கூட்டணிங்கிறது. அது எப்படி உங்க தாத்தாலாம் இந்த இடத்துல அரிசி தானே போட்டுட்டு இருந்தாங்க, நீ என்ன வந்து கம்பு போடுற அப்படின்னு அவன்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் கையில இருக்கிற காசை வச்சுட்டு இவ்வளவு மழை வரும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவன் கம்பை போடுறான். நாளைக்கு மிளகாய் வைப்பான், இல்லைன்னா ஆச்சி மிளகாத்தூளுக்கு நிலத்தை வித்து போட்டு நடு ரோட்ல நிற்பான். எப்படி வேணாலும் அவன் வந்து பண்ணிட்டு போகலாம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்டதுல இந்தி கூட்டணி அப்படிங்கறதுல முரண்பாடு இருக்குன்னா முரண்பாடு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒத்துமை இருக்கா அப்படின்னு கேட்டா ஒத்துமை இல்லை. அதுக்குதான் நீங்க வருத்தப்படணும். இப்ப கணவன் மனைவி சண்டை போடுறதுங்கிறது வந்து ஒரு குடும்பத்துல இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் ஊழல் எல்லாமே கூடலாக மாறுகிறதா, அவர்களுடைய கோபம் எல்லாமே திரும்பி நீதான் எனக்கு நான் தான் உனக்குங்கிற மாதிரி மாறுதான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க இல்ல. மமதா பானர்ஜி தெளிவா சொல்றாங்க, எதுக்கு சும்மா அதானின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. சரத்பவாரும் தெளிவா பேசுறாரு. இந்த மகாராஷ்டிரால கூட்டணி வைத்தவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்து எடுத்த முடிவுகள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு, சிவசேனாக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்க கூடாதுங்கிற கருத்தை சொல்றாங்க. ஹரியானால கூட காங்கிரஸ் கட்சி தெளிவா சொல்லுது, நீ ஹூடாக்கு இத்தனை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் என் கூட கூட்டணிக்கு வரணும், அதுவும் டெல்லியில தான் வரணும், பஞ்சாப்ல வரக்கூடாது. சட்டசபை தேர்தலாக இருந்ததுன்னா நீ உள்ளே வரக்கூடாது, ஏன்னா இது என்னுடைய இடம். ஆனா உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா எவனுமே வரக்கூடாது, நான் தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவா கெஜ்ரிவால் வந்து வாயை திறந்து பேசிடுறாரு. ஏன் அப்படி பேசுறாரு? காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ்லயோ அல்லது சத்தீஸ்கர்லயோ, நான் சொல்றது போன வருஷம் டிசம்பர் மாசம் தேர்தலை சந்திக்கும் போது அவங்க வந்து ஆப்புக்கு சீட்டு கொடுக்கல, அவங்க வந்து இவங்களுக்கு மாயாவதிக்கு சீட்டு கொடுக்கல, அல்லது அகிலேஷ் யாதவுக்கு சீட்டு கொடுக்கல. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, நீ வந்து உன் பிரச்சனைக்கு நான் பல்லக்கு தூக்குறதுக்கு மட்டும்தான் நீ என்ன கூப்பிடுவ, ஆனா உன் வீட்டுல ஒரு விருந்தினர் தான் அங்க நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது சிறுமைப்படுத்தப்பட்டது. இதுதான் இந்தி கூட்டணி. நான் இந்தி கூட்டணின்ற வார்த்தை தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். மாநில ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல, இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டுல வந்து கபாலி அப்படின்னு உடனே ஏன் எஜமா அப்படின்னு வர்றதுக்கு கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்களோ, அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கணும். நீ இதுல மட்டும் தனியா வச்சுக்கோ, அதுல நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன், இப்படியான கேவலங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இப்ப எல்லாருமே இந்த நீங்க சொன்ன இந்த கருத்தை சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அதிமுக ஒன்றிணைன்னு வாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? OPS 11 MLA-க்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? யாரை விமர்சித்து கருத்துக்களை சொன்னாரு? டிடிவி தினகரன் 18 MLA-க்களை கூட்டிட்டு போய் யாரை விமர்சித்துட்டு கருத்துக்களை சொன்னாரு? இப்ப இவங்களை எப்படி ஒத்துமையா சேர்க்கறது? ஒரே கட்சிக்குள்ள கூட்டணியாவது ஒரு விவசாயி எடுக்கிற முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். ஒரே கட்சியில எப்படி இவங்க 3 பேர் வருவாங்க? டெலக்ஸ் பாண்டியன் வடிவேலு மாதிரி அவன் என் குடும்பத்தை திட்டுவான், நான் அவன் குடும்பத்தை திட்டுவேன், இப்படியா நீங்க வந்து ஒரே கட்சிக்குள்ள இருப்பீங்க? சோ ஒரு விஷயத்தை நீங்க அணுகும் போது இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களிடம் வேற்றுமை இருக்கலாம், தப்பில்லை. ஏன்னா வேறு எல்லாத்தினுடைய ரூட்ஸ் வேறு. ஆனால் ஒத்துமை இருக்கிறதாங்கிற கேள்வி கேட்டால் அங்கதான் சந்திச்சு இருக்குது, அதுலதான் பிரச்சனையே வருது. அதைத்தான் ராகுல் காந்தி செய்யாட்டியும் பிரியங்கா காந்தி முயற்சி செய்து இல்ல பண்ணணும். அப்படி இல்லையா எல்லாருமே கோரஸ் பாடகர்கள் மாதிரி பாராளுமன்றத்துக்கு போகணும், தனியாலாம் பாட முடியாது, ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கணும் கோரஸ் பாடகர்கள் மாதிரி. அதைத்தான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு பார்லிமெண்ட்டை நான் எப்படி முடக்கினேன் பார் அப்படின்னு கொட்டாலம்பட்டியில வந்து ராமசாமி கிட்ட சொன்னா, என் விஷயத்துக்கு நீ என்னையா பண்ண அப்படின்னு திரும்ப அவன் கேட்பான்.
இல்ல நான் பாராளுமன்றத்துல மோடியை நடத்த விடாம பண்ணிட்டேன். ஐயோ, நடத்தலைனாலும் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மசோதா பாஸ் ஆகிட்டு இருக்கு. நீ என்னதான் கத்தினாலும் இங்க வந்து அவங்க மாட்டுக்கு பேசிக்கிறாங்க, அந்த பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, பார்லிமெண்ட் நடக்குதுயா, திரும்பி பாரு, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ஏன் கத்துற அப்படின்னு எடுத்து சொல்லுவான். சோ இதுதான் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள். பல்லக்கு தூக்கிகளாக தன்னுடைய கூட்டணியை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறதுக்கு 2 பேர்கிட்ட 30,000 கோடி வருஷத்துக்கு போகணும். அவ்வளவு பெரிய பணம் இருந்தாதான் அவங்களால பண்ண முடியும்.